இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஃபோர்காஸ்ட் அண்ட் வீக்லி அனலைசிஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். போன வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த வீக் என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள தான் நான் வந்து சொல்லோன்ட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? வந்து போன வீக் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றதையும், இந்த வீக் என்ன நடக்கப் போறது அப்படின்றதையும் நம்ம வந்து முன்னாடியே வந்து ப்ரிடிக்ட் பண்றது தான் வந்து இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமான இருக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீக் என்ன நடந்தது, இந்த வீக்ல என்ன நடந்திருக்கு. ப்ரீவியஸ் வீக் வந்து டேல வந்து மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருந்தது. க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகுது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஐடிஎம் எடுத்துருச்சு. ஐடிஎம் எடுத்ததுக்கப்புறம் எஸ்சிஓபி கேண்டில் கொடுத்து தான் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். கரெக்டுங்களா? இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து 4 ஹவருக்கு போயிடுவோம். 4 ஹவரில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஓகேங்களா? நல்ல டவுன் ட்ரெண்டாக இருக்குது. இது வந்து ஐடிஎம்மாக கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஐடிஎம்க்கு மேலே க்ளோஸ் வச்ச காரணத்தால் மார்க்கெட் வந்து டிசிஷனலுக்கு தான் மூவ் ஆகும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த 2 ஏரியாவிலேருந்து நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் ஏரியா வந்து எஸ்சிஓபி கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக செல் பண்ணியிருக்க முடியாது. வந்து செகண்ட் ஏரியாவிலேருந்து தான் செல்லிங் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இங்கே எஸ்சிஓபி கிரியேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம். இல்லை என்ட்ரி டைப் 1 வச்சு செல் பண்ணலாம். இல்லைனா என்ட்ரி டைப் 3 வச்சு நீங்கள் செல் பண்ணலாம். என்ட்ரி டைப் 1 என்னன்னு தெரியாது, என்ட்ரி டைப் 3 என்னன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, எஸ்சிஓபின்னு என்னன்னு தெரியாதுன்னா இதுக்கான வீடியோஸும் நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் செல் ஆகலாம். இந்த ஏரியாவில் ரிவர்சல் கிடைச்சாலோ இல்லை 15 மினிட்ஸோட ரிவர்சல் கிடைச்சாலோ நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த ஏரியா மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஒரு இன்சைடட் ஆர்டர் பிளாக்காக இருக்கிறதால இந்த ஆர்டர் பிளாக் ஆல்ரெடி மிட்டிகேட்டட் ஆன காரணத்தால் தான் நான் இந்த ஏரியாஸே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு செல்லிங் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்துடும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐடிஎம் எடுத்து இங்கே பிஓஎஸ் இருக்குது. அப்போ ஏன் ப்ரோ இந்த இடத்துல சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிஓஇஎல் ஆர்டர் ஃப்ளோவை வந்து கூட மார்க்கெட் வந்து டேப் பண்ணுறது, ஓவரால் ஆர்டர் ஃப்ளோ தான் டேப் பண்ணியிருக்குன்றதால இந்த இடத்துல ஒரு இன்சைடட் ஆர்டர் ஃப்ளோ இருக்குது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். ஏன்னா இதவே வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக்காகவே பார்க்கலாம் இந்த கேண்டிலே. ஏன்னா இந்த கேண்டலுக்குள்ளேயே தான் இது எல்லாமே நடந்திருக்கு. புரியுதுங்களா? நான் சொல்கிற விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். வந்து இந்த கேண்டலுக்குள்ளே தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. நீங்கள் இந்த கேண்டலையே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப உள்ளே போகாமல் மேஜராக பார்க்கும்போது இந்த கேண்டலோட இதுக்குள்ளே இன்சைடடாக நடந்து இங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு. அப்போது நீங்கள் ஒன்ஸ் வந்து மார்க்கெட் இதுக்குள்ளேருந்து ரிவர்ஸ் ஆச்சுனாலும் செல் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளேருந்து செல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அந்த விஷயம் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஒரு வேளை மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணிடுச்சுனாலே நம்மளோட அப்சைட் சார்ஜ் வந்து நடந்துடும். ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே நடந்துடும். ஓகேங்களா? ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே நடந்துடும். நடந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக அதை போய் டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் வரும் பார்த்தீங்களா? அந்த ரிவர்சல் இங்கேருந்து வரதுக்கான பாசிபிள் இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே ஐடியம் பார்த்து இங்கே ஜோன்ஸ் இருக்குது, அங்கேருந்து நம்ம போய் பை பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஜோனில் இருக்கிற காரணத்தால் நீங்கள் வந்து இந்த ஜோன்லேருந்து ரிவர்சல் ஆனால் மட்டும் செல் பண்ணுங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு எஸ்யூபி இன்னுமே கிரியேட் பண்ணலை. மார்க்கெட் எஸ்யூபி கிரியேட் பண்ணால் செல் பண்ணுங்கள், இங்கேயும் செல் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லைனா எல்டி டைப் 1 or 3 மாடல்ஸில் நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏயுடி யூஎஸ்டி. ஓகேங்களா? ஏயுடி யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருந்து பை ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பை ஆகியிருந்தது மார்க்கெட்டு. இந்த ட்ரேட் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து மேக் பண்ணியிருக்கலாம். பட் எத்தனை பேர் பண்ணீங்க அப்படின்றது தெரியல. நான் கிளியர் கட்டாக வந்து இந்த பாக்ஸை வந்து ட்ரா பண்ணி இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து பை ஆக போகுது, இந்த ஹையை டார்கெட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னேன். 1:3 ஒரு ட்ரேடு. எப்படி நாம் வந்து இதை சொன்னோம், மார்க்கெட் கன்சல்டேட் தானே ப்ரோ ஆகிட்டு இருந்துச்சு, எப்படி ப்ரோ நீங்கள் இதை கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணீங்க அப்படின்ற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். நான் வந்து பார்த்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்.
மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஐடியம் எடுத்திருந்தது. இதை நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து பேசியிருந்தேன் போன வீக்கே. ஓகேவா? ஸோ வந்து இங்கே ஐடியம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே பிஓஐஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிஓஐ இது ஆல்ரெடி மிட்டிகேட்டட். ஓகேங்களா? இந்த வீக்கில் தான் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போன வீக் வீடியோலையும் நம்ம பேசியிருந்தோம். ஓகேங்களா? இங்கே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் என்ட்ரி, எஸ்சிஓபி அண்ட் என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரக்சரல் பிரேக்கு. ஓகேவா? இதோட ஐடியம் எங்கே ப்ரோ இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த ஐடியம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே பிஓஐஸே கிடையாது. எஸ்சிஓபிலேருந்து டேப் பண்ணி மேலே போச்சு மார்க்கெட். ஓகேங்களா? மார்க்கெட் மேலே போகும்போது இங்கே இருந்த ஒரே ஒரு பிஓஐ இதுதான். ஓகேங்களா? அதுக்கான டேப் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆன் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு. ஓகேங்களா? நான் எப்படி இந்த ஏரியாவை பார்த்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஒரே ஒரு பிஓஐ, ரெஸ்ட் ஆஃப் பிஓஐ இதுதான். ஸோ இந்த பிஓஐ டேப் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹையை பிரேக் பண்ணும். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் மார்க்கெட் வந்து கன்சல்டேட் பண்ணணும். இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராக க்ளோஸ் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதை வந்து செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது கிளியர் க்ளோஸரா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ 6741. ஸோ இதோட ஹையை பாருங்கள். க்ளோஸ் என்ன நடந்திருக்கு? 6741 67141. இங்கே வந்து 142. ஓகே, எக்ஸாக்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போது நிறைய பேருக்கு வந்து இந்த மூவை வந்து எப்படி 15 மினிட்ஸில் நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். நல்லா பாருங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ராப்பராக தாங்க ஒர்க் ஆகுது. நம்ம தாங்க ப்ராப்பராக இருக்க மாட்டோம். அதுதான் பிரச்சனையே. நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே நல்லா கிளியராக பாருங்கள். ஐடிஎம்க்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ மார்க்கெட் கீழே தான் வரப்போகுதுன்னு தெரியும். அகெயின் மார்க்கெட் ஹை பிரேக் பண்ணிச்சு. 15 மினிட்ஸோட ஹை வந்து இங்கே ஷிஃப்ட் ஆச்சு. அகெயின் ஐடிஎம் ஷிஃப்ட் ஆகுது இங்கேருந்து இங்கே. ரைட்? ஸோ ஐடிஎம்க்கு அப்புறம் இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎம் இதுதான். இதுக்கு கீழே இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ வந்து இது. ஓகேங்களா? இந்த ஆர்டர் ஃப்ளோக்குள்ளே நிறைய ஆர்டர் ஃப்ளோஸ் இருக்குது. கரெக்டுங்களா? சரி, எந்தெந்த ஆர்டர் ஃப்ளோஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். இது ஒரு மேஜர் ஆர்டர் ஃப்ளோ. இந்த மேஜர் ஆர்டர் ஃப்ளோக்குள்ளே லாஸ்ட்டு செல் டு பை மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பாருங்கள். இதுதான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த செல் டு மூவில் இது எல்லாமே வந்து மிட்டிகேட்டட். ஓகேங்களா? அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல இது டிசிஷனலாகவும் இது வந்து எக்ஸ்ட்ரீமாகவும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஆர்டர் பிளாக்ஸ் நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஆர்டர் ஃப்ளோ ஓவரால் இது. ஓகேவா? இப்போ நீங்கள் நல்லா கிளியர் கட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸாக்டாக அதை டேப் பண்ணியிருக்கா, எஸ்சிஓபி கொடுத்துருக்கா, இங்கேருந்து மேலே போயிருக்கு. புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நம்புகிறேன். ஒருவேளை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்கள். மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்ததா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்ததா, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் என்ட்ரி டைப் 1 நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஐடிஎம்மா கரெக்டா? ஐடிஎம்க்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பாருங்கள், இதுதான் ஆர்டர் பிளாக். கரெக்டாக? டேப் பண்ணியிருக்கா, பை பண்ணியிருக்கலாமா? அகெயின் என்ன பண்ணிச்சுன்னு பாருங்கள். இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கா, ஐடிஎம் ஹை பிரேக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் ஐடிஎம். கரெக்டுங்களா? ஐடிஎம்க்கு கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக் ஸ்வீப்பு. ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிச்சிங்களா? டேப் பண்ணி எஸ்சிஓபி கொடுத்துருக்கா. ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி டேரெக்டாக எடுத்துருக்கலாம். இல்லைனா எஸ்சிஓபி பார்த்துருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், எஸ்சிஓபிலேருந்து அழகாக பை பண்ணியிருக்கலாம். டேப் பண்ணியிருக்கு பாருங்க, பை பண்ணியிருக்கலாமா? ஸோ இந்த அழகாக இந்த டார்கெட்டை வந்து நீங்கள் ஹிட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. நம்ம தான் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ மார்க்கெட்டை வந்து நம்ம குறை சொல்கிறதுல எந்த விதமான நியாயங்களும் கிடையாது. ஓகேவா? ஸோ வந்து 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன ஜோன்லேருந்து தான் மார்க்கெட் கிளியர் கட்டாக போயிடும். ஸோ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஐடிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. புரியுதுங்களா? இந்த கேண்டலோட ஹையை இதுதான் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? நல்லா கிளியர் கட்டாக பாருங்கள். ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஹை, லோயர் லோ, லோயர் லோ, ஹையர் ஹை வச்சிருச்சா? எஸ், ஹையர் ஹை கண்டிப்பாக வச்சிருக்கு. வேல்யூ செக் பண்ணிக்கோங்க, ஹையர் ஹை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு 67526
இங்கே வந்து 67382 526,382 அப்போ இதுக்கு மேலே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நல்லா யோசிச்சு 4 ஹவரோட ஐடிஎம் இது. இந்த ஐடிஎம் எடுக்காத வரைக்கும் 15 மினிட்ஸ் வந்து அப் ட்ரெண்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஓகேங்களா? இப்போ வந்து 4 ஹவரோட ஐடிஎம் வந்து இதுதான் அப்படின்னா, இப்போ 4 ஹவரோட ஐடிஎம்மாக மார்க்கெட் இருக்குதுன்னா ஆர்டர் ஃப்ளோஸை வந்து பார்க்கணும். இங்கே எல்லா ஆர்டர் பிளாக்ஸும் மிட்டிகேட்டட். இங்கே எல்லா ஆர்டர் பிளாக்கும் மிட்டிகேட்டட். ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் தான், இது ஒரு ஆர்டர் ஃப்ளோவா, இந்த ஆர்டர் ஃப்ளோ டேப் பண்ணி மார்க்கெட் மேலே போகும். ஓகேவா? இதுதான் ரீசன். நான் சொல்கிற ரீசன் வந்து கிளியராக புரிஞ்சுக்கங்க. இது ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோவில் எங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது? எங்கேயுமே ஆர்டர் பிளாக் கிடையாது. இது ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். ஓகேவா? மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகும் தெரிஞ்சிருச்சா? சப்போஸ் இந்த ஏரியாவை ஃபெயில் பண்ணிருச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த செக்டருக்குள்ளே எங்கேயுமே ஓபி கிடையாது. புரியுதுங்களா? எங்கேயுமே ஓபி கிடையாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இதுக்கு கீழே வந்துருச்சுனாலே எஸ்சிஓபி பார்த்து பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள், வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ வந்து ஏயுடி யூஎஸ்டி கிளியரா? ஜிபிபி யூஎஸ்டி பார்ப்போம். ஜிபிபி யூஎஸ்டி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இந்த ஐடிஎம் எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து செல் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ப்ரோ செல் ஆகும்னு சொன்னீங்க, இங்கே போயிடுச்சு மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இங்கேருந்து செல் ஆயிருக்கு. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், இதை டேப் பண்ணி இவ்வளோ பெரிய மொமெண்டம் கிடச்சிருக்கு. இந்த மொமெண்டமை நீங்கள் 15 மினிட்ஸில் சூப்பராக வந்து கேட்ச் பண்ணி நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? நல்லா பாருங்க, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. எக்ஸாக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு போய் டேப் பண்ணிட்டு தான் ஷார்ட் பண்ணியிருக்கான் மார்க்கெட். ஓகேவா? ஸோ வந்து இப்போதைக்கு இதோட மூவ் என்ன? ஓகேங்களா? முடிஞ்சதை விட்டுருங்க. இது இது டிசிஷனல் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஓகே, பிளா பிளா எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு எக்ஸ்ட்ரீம் பிஓஐ இதுதான். கரெக்டாக? இதை நான் ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்பாக தான் இருக்குது. இங்கே தான் ப்ராப்பரான க்ளோசர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நான் அன்றைக்கி வீடியோவில். அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதை பற்றி. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு லிக்விடிட்டியாக எடுத்துரும் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, இதை ஃபுல்லாக இவன் லிக்விடிட்டியாக எடுத்துருக்கிறான். இதை ஃபுல்லாத்தையும் தூக்கிட்டான். இங்கே எங்கேயுமே ஓபி கிடையாது. இந்த ஓபியை போய் டேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஓபியில் என்ட்ரி டைப் 1 வந்தாலும் நீங்கள் செல் பண்ணலாம். என்ட்ரி டைப் 3 வந்தாலும் செல் பண்ணலாம். என்ட்ரி டைப் 2 அதாவது வந்து உங்களுக்கு எஸ்சிஓபி கேண்டில் வந்தாலும் நீங்கள் செல் பண்ணலாம். இங்கே ஏரியாவில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எஸ்சிஓபி கன்ஃபர்மேஷன் இன்னும் கொடுக்கல. இந்த ஜோனுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் எஸ்சிஓபி கொடுத்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜிபிபி யூஎஸ்டியை வந்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸோட ரிவர்சல் பார்த்து கூட நீங்கள் வந்து அங்கேருந்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து கோல்டு. போன வீக் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு எரர் வந்து நடந்தது. ஸோ அதை நான் வந்து உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு நினச்சேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தபடி ஐடிஎம் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற லாஸ்ட் பிஓஐலேருந்து மார்க்கெட் டேப் ஆகி மேலே போவோம் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீக்குக்கு முன்னாடி வீக்கில் இருந்த வீக்லி அனலைசஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். மார்க்கெட் இதை டேப் பண்ணி மேலே தான் போவோம். அதாவது வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற இந்த கேண்டலை நான் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போவோம்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து அதாவது வந்து நார்மலாக வந்து எல்லாருக்குமே ஹியூமன்றதால ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். நான் என்ன பண்ணேன்னா, இது ஐடியமா வந்து அன்னைக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். மேபி யாராச்சும் வந்து இதுதானே ப்ரோ ஐடியமா வரும், நீங்க ஏன் ப்ரோ இதை சொல்றீங்கன்றத யாராவது கேட்டிருந்தீங்கன்னா மேபி எனக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நான் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்ததால இந்த மேஜர் ஸ்ட்ரக்சரை வந்து விட்டுட்டேன் அன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபேக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 4 ஹவர்ஸில் வந்து பார்க்கும்போது இதுதான் வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர். இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லையுமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹையை எடுத்து பிஓஎஸ் கொடுத்துருக்குன்ற மாதிரியே நம்ம வச்சிருந்தாலுமே கூட இங்கே ஐடியமே கிடையாது. கரெக்டா? ஸோ சாரி, வெரி சாரி. ஸோ இது வந்து நான் வந்து பார்க்கல. ஜஸ்ட் வந்து இந்த ஐடிஎம்மை மார்க்கெட் இதுக்கப்புறம் ஐடிஎம் இல்லாத காரணத்தால் இதுதான் ஐடியமாக மார்க்கெட் எடுத்திருக்கு. மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. ஐடிஎம்க்கு மேலே எங்கே பிளாக் இருக்குது செல் பண்ணுறது? அடுத்த கேள்வி தான், சிம்பிள் தான். இந்த இடத்துல இது இன்டர்னலாக தான் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அகெயின் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஹையை தான் பிரேக் பண்ண போகுதுன்றது நம்மளுக்கு நல்லா கிளியர் கட்டாக தெரியுது. ஓகேங்களா? இப்போது எப்படி இதை பார்க்கலாம்? நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, மேஜராக வந்து மார்க்கெட் மேலே போகுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்டு. இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா இது ஐடிஎம்மாகவும் இது பிளாக்காகவும் இருக்குது. எதுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம்.
இப்போ என்ன நடக்கும் மார்க்கெட்ல? அடுத்தது என்ன? வாட் இஸ் த நெக்ஸ்ட்? அதுதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். நல்லா பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக். இங்க ஒரு ஐடிஎம். இங்க ஒரு பிஓஐ. எக்ஸ்ட்ரீம்ல ஒரு பிஓஐ. இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர நான் பேசுறேன். மேஜர் ஸ்ட்ரக்சர் மேல இருந்து நம்ம பார்த்துட்டோம். மேல தான் போகுது. இப்போ மேல போகுதுன்னா, இங்கேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் இத டேப் பண்ணலாம். இந்த ஐடிஎம் எடுத்துட்டோம் மேல போலாம். இல்லைன்னா டிசிஷனை டேப் பண்ணியும் போகலாம். எக்ஸ்ட்ரீமை டேப் பண்ணியும் போடலாம். இன்ஜினியரிங் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியும் போகலாம். இன்ஜினியரிங் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகலாம். இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? கண்டிஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஏன் இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழும்னா இங்கே ஓபி இருக்கு. மறுபடியும் மார்க்கெட் ஏன் இங்கேருந்து போகுன்றதுக்கும் ரீசன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் கோல்டோட சினாரியோ. நீங்கள் சூப்பராக மணி மேக் பண்ணலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் விஷயம். மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து இது அல்லது ஃபால் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்சிஓபி கேண்டலோ இல்லை உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து எஸ்சிஓபி கேண்டலோ இல்லைன்னா வந்து என்ட்ரி டைப் 1 என்ட்ரி டைப் 3 அப்படின்ற மாடல்ஸில் நீங்கள் வந்து செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னாலும் இது ஐடிஎம், இது டிசிஷனல், இது எக்ஸ்ட்ரீம், இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மார்க்கெட் டேரெக்டாக போய் அது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அகைன் புது ஐடியம்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ வந்து மார்க்கெட் எப்போவுமே வந்து டைனாமிக்காக தான் இருக்கும். ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வந்து மிஸ்டேக் நடந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நீங்கள் எல்லாமே வந்து கற்றுருக்கீங்க. ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் ப்ரோ இங்கே லோயர் வைக்கலையே ப்ரோ, எப்படி ப்ரோ இது ஐடியமாக சொல்கிறீங்க, இது எப்படி ப்ரோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மூலயமா உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இது போய் பயனாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோவில் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வீடியோவில் இந்த மாதிரி நான் வந்து ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டேன்னாலும் நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் என்னோட கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தெரியல ப்ரோ இது ஐடியா மாதிரி இருக்குது ப்ரோ, ஒரு தாட்டி செக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக செக் பண்ணி மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து என்னென்னா அன்னைக்கு வந்து இருந்த ஒரு ஏதோ ஒரு யோசனையில் நான் வந்து இப்படியே இன்டர்னலாகவே பார்க்க ஆரம்பித்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் நடந்த மிஸ்டேக் தான் அது. ஓகேங்களா? இருந்தாலும் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வீக்கில் வீடியோ போட்டிருந்தோம். அதை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் கொஸ்டின் கேட்டிருக்கலாம் ப்ரோ, ப்ரீவியஸ் வீக் வந்து இந்த இடத்த டேப் பண்ணி மேலே தான் போகணும்னு சொன்னீங்க, இந்த வீடியோவில் ஏன் ப்ரோ இங்கேருந்து கீழே போகணும்னு சொன்னீங்கன்றதே நீங்கள் கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான ரிசல்ட் வந்து நான் இதை தப்பாக மார்க் பண்ணதால் நானுமே பர்சனலாக வந்து இங்கே ஸ்டாப் லாஸஸ் வாங்கினேன். ஓகேங்களா? அது வந்து நான் வந்து அக்ரி பண்ணுறேன். ஓகேங்களா? நான் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் அக்ரி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு லாஸ் பண்ணவும் தெரியும். அதை எப்படி வந்து ப்ராஃபிட்டாக மாற்றணுன்றதும் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது பார்ட் ஆஃப் த கேம். ஓகேங்களா? ஸோ நோ இஷ்யூஸு. ஸோ இந்த வீக் இதுதான் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இதுக்கான ஆன்சர்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். இது ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.